ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை தோசை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நிறைய பேருக்கு கோதுமை தோசை சுட்டிங்கன்னா கல்லில் கொல கொலன்னு ஒட்டிக்கும், எடுக்க வராது. அப்படியே மாவு கலந்து சுட்டாலும் முறுமுறுன்னு வராது. அதே கோதுமை தோசையை அழகாக ஈஸியாக முருகலாக எடுக்கிறது எப்படி, தோசை சுட்டு எடுக்கிறது எப்படின்னு நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். என் வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அந்த முருகலான தோசைக்கு கார சட்னியும் நான் வல்லங்காய் பொடியும் வச்சுருக்கேன். ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும் கோதுமை தோசைனா சாப்பிடாத பிடிக்காதவங்களும் இந்த நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சுருந்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு நான் ஒரு பவுலில் எடுத்துருக்கேன். கண்ணாடி பவுலில் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இந்த கோதுமை மாவு உடம்புக்கு ரொம்ப நல்லது நைட்டில் சாப்பிட்றதுக்கு. அதுக்கு ஒரு கரண்டி நான் காமிக்கிற குழிக்கரண்டியில் 1 கரண்டி ரவா எடுத்துருக்கேன். ரவை அதே அளவு 1 குழிக்கரண்டி பச்சரிசி மாவு. 1 கப்பு கோதுமை மாவு 250 கிராம் இருக்கும் அந்த மாவு. அதுக்கு 1 குழிக்கரண்டி ரவா, 1 குழிக்கரண்டி பச்சரிசி மாவு, இந்த மாவுக்கு தேவையான உப்பு இது நான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த கோதுமையோடு இது ரெண்டும் சேர்த்து சுடுங்க, முருகலாக வரும். ஒரு சின்ன ஸ்பூன் ஜீரகம், நச்சீரகம் சேர்த்துருக்கேன். சின்ன ஜீரகம் செரிமானத்துக்கு நல்லாயிருக்கும். இது ஜீரகமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் ஜீரகம் சேர்த்துக்கோங்க நைட்டில் சாப்பிட்றதால. ஜீரகத்தோடு இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இதோட மிளகு சேர்த்து அதை செய்ய போகிறேன். மிளகு கொஞ்சம் காரமும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இல்லை ஒரு சின்ன ஸ்பூன் மிளகு இது மாதிரி கல்லூரலில் போட்டு இடிச்சிட்டு போடுங்க. மிஷினில் அரைச்சா பொடிலாம் போட்டு அதை காட்டிலும் அது தோசையோட ருசி மாறி போயிடும். அந்த இப்போ மிளகு பொடி தூள் போட்டிங்கன்னா இது மாதிரி இடிச்சிட்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. மிளகு பொடி போடுறதுக்கும் இது மாதிரி கல்லூரலில் இடிச்சிட்டு போடுறதுக்கும் ருசி மாறுறது நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அது மாதிரி நான் இடிச்சிட்டு போடுறேன். இப்போ இந்த தோசை மாவு கரைக்கிறதுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரைப்போம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு அரை சொம்பு தண்ணி ஊற்றி விஸ்காவில் வச்சு கரைங்க. இல்லை ஈவனாக கட்டி இல்லாமல் இருக்கணும். தோசை கட்டி இல்லாமல் இருக்கணும் மாவு. இன்னொன்று தண்ணி ஊற்றிக்கிறேன். அது விஸ்காவில் கரைச்சிங்கன்னா நல்லா கரைஞ்சிடும். சில இல்லை அது விஸ்கு இல்லாதவங்க கையாலே நல்லா நொறுங்க பிழைஞ்சி விட்டுக்கோங்க. இன்னும் தண்ணி ஊற்றுறேன். நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த மாவை வைக்கணும். 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷமாவது வைக்கணும். ஏன்னா நம்ம ரவை சேர்த்துருக்கோம். அந்த ரவை ஊறி வரணும், அப்போ தான் செரிக்கும். அதனால் ரவை ஊறினதுக்கு அளவுக்காக அந்த 10 நிமிஷம் நீங்கள் ஊற வைக்கணும் இந்த மாவை. இப்போ நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துகிட்ட பாருங்க. இவ்வளோ தண்ணி பதமாக இருக்குது. நீங்கள் 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும். அப்போ தண்ணி ஊற்றுற அளவுக்கு தண்ணி வேணால் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றி இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு தண்ணி பதமாக இருந்தால் தான் ஊற்றட்டும். எப்படியும் சுற்றி ஊற்றினா தான் முருகலாக வரும். நம்ம சாதாரணமாக மாவு தோசை மாதிரி நடுவில் மாவை ஊற்றி சுற்றி இழுத்து விடுவோம்ல, அது மாதிரி ஊற்றினா அந்த தோசை மாவு முருகலாக வராது. ரவா தோசை மாதிரி கரண்டியில் மாவு எடுத்து கல் சுற்றி ஊற்றிட்டு நடுவில் இழுத்து விடுங்க கரண்டியால். கரெக்டாக இருக்கும். இதுதான் கோதுமை தோசை ஊற்றுற டெக்னிக் இது. நீங்கள் மாவு தோசை மாதிரி நடுவில் கல் வச்சு இழுத்திங்கன்னா மொத்தமாக இருக்கும் தோசை. ருசி அவ்வளோ நல்லா இருக்காது, சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி சுற்றி ஊற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அதில் எண்ணெயை ஊற்றுங்க, முருகலாக வரும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நைட்டில் 7 மணிக்குள்ளே டின்னர் சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் செரிமானம் ஆகும், தூக்கம் நல்லா வரும். டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கெலாம் உடம்புக்கும் நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதனால் 7 மணிக்குள்ளே சாப்பிட்னா நைட்டு டின்னர் லைட்டாக இருக்கணுங்கிறாங்க. அதுக்கு இந்த கோதுமை தோசை 2 தோசை சாப்பிட்டா போதும். நம்ம ஜீரகமும் சேர்த்துருக்கோம், மிளகும் சேர்த்துருக்கோம். ஹெல்த் வைஸாக உடம்புக்கும் நல்லது. இல்லை ரவை, பச்சரிசி மாவு, கோதுமை மாவு 3 மாவும் சேர்த்துருக்கோம். அதனால் இது நல்ல உணவு. இது நீங்கள் நைட்டு 7 மணிக்குள்ள சாப்பிட லைட்டான டிஃபனுக்கு இந்த கோதுமை தோசையை செஞ்சு சாப்பிடுங்க. அதுதான் இப்போ நான் ஊற்றுனது இவ்வளோ அழகாக எடுக்க வருது பாருங்கள். கல்லில் ஒட்டலை மாவு. இன்னொன்று சுற்றி முருகலாக இருக்குது. கொஞ்சம் தான் எண்ணெய் ஊற்றுனேன். லெஸ்ஸாக எண்ணெய் கூட ஊற்றாமல் சுடலாம். நீங்கள் முருகலாக வேணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு லெஸ்ஸாக கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. எண்ணெயை நம்ம எவ்வளோ குறைக்கிறோமோ அவ்வளோது உடம்புக்கு நல்லது. பாருங்கள், முருகலாக தோசை எடுத்தாச்சு. எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் கோதுமை தோசை. இது கோதுமை தோசை ரவா ரோஸ்ட் மாதிரி இருக்கும். இது கோதுமை மாவில் செய்கிறது தான். அடுத்த தோசையும் ஊற்றி காமிக்கிட்டேன். சுற்றி ஊற்றுனதால இவ்வளோ ஓட்டையாக இருக்குது பாருங்கள். நான் சுற்றி ஓரங்களில் முருகலாக இருக்குது. இது ரவா ரோஸ்ட்டு ருசி இருக்கும். இது
நம்ம கோதுமை மாவில் தான் பேசிக்காக நிறையா மாவு, ஒவ்வொரு ஸ்பூனு தான் நம்ம வந்து பச்சரிசி மாவு ரவையும் சேர்த்துருக்கோம். மற்றபடி கோதுமை மாவு தான் மெயின் இதுக்கு. இந்த தோசையை இது மாதிரி சுட்டு நைட்டில் வந்து தேங்காயை சேர்க்கறத கூட கட்டிலும் கார சட்னி நல்லாயிருக்கும். இந்த தோசைக்கு கார சட்னி நான் பூண்டு வல்லங்காய் பொடி முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன். அந்த பூண்டும் செரிமானத்துக்கு நல்லது. வல்லங்காய் பொடியும் வச்சு இந்த தோசையை சாப்பிட்டிங்கன்னா நல்லா டின்னர் ஓவர் ஆகிடும். வீட்டில் உள்ள வயசானவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு முருகலான தோசை ஒன்று கொடுங்க. இந்த கோதுமை தோசை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.